இப்படி ரொம்பவே எண்ணெய் பிசுக்காக இருக்க இந்த ஆயில் கண்டெய்னரை நான் எப்படி புதுசு போல் இப்படி மாற்றினேன்றது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆயில் கண்டெய்னரோட கேப் ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே கொஞ்சமாக டிஷ் வாஷ் லிக்விட் ஊற்றிடுறேன். இப்போ நான் இது கூட செகண்ட் ஆயில் ஊற்ற போகிறது கொஞ்சமாக வெதப்பாக இருக்க சுடு தண்ணி. இது ஃபுல்லாக ஊற்றாமல் கொஞ்சமாக ஊற்றிட்டு கையால் நல்லா இந்த மாதிரி குலுக்கி எடுத்துக்கிறேன். குலுக்கினோன்னா இந்த மாதிரி நுரை ஃபார்ம் ஆகும். இப்படி நுரை ஃபார்ம் ஆகும்போது நீங்கள் இந்த பாட்டில் இன்னும் கொஞ்சம் கூட சுடு தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணும்போது நுரை பொங்கி வரும். நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க ப்ரஷ்ஷை வச்சு நல்லா இதை உள்ளே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உள்ளே நம்ம கிளியராக வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் வெளியில் இருக்க ஆயில் பிஸ்கை எடுக்கிறதுக்காக சாஃப்டாக இருக்க ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற சோப் வச்சு நான் இதை வெளி பக்கமும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு சஜஷன், நீங்கள் ஆயில் கண்டெய்னர் வாங்கும்போது இந்த மாதிரி கோடாக இருக்க மாதிரி வாங்காதீங்க. இதுக்குள்ளே போயிட்டு ஆயில் பீஸுக்கு தங்கிக்குது. இது க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதனால பிளெயினாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. கேப் கழுவும் போது இந்த மாதிரி இடுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த ப்ரஷஸ்லாம் யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.